ரதிய கடுப்படியில் அக்கா இன்றைக்கி ஈவினிங்கு பஜ்ஜி செய்ய போகிறேன். அதுக்கு வந்து அக்கா சட்னி அரைச்சிட்டேன், ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சட்னியை ஃபஸ்ட்டு தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான். சட்னிக்கு அக்கா 1 ஸ்பூன் தான் ஆயில் விட்டுருக்குறேன். நம்ம பஜ்ஜிக்கு சட்னிங்கிறனால பஜ்ஜியை ஆயிலியாக செய்கிறோம். அதனால் இங்கே ஒரு 1/2 ஸ்பூனு கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. அது பொடியட்டும். இங்கே பால் வந்து டீக்காக அக்கா போட்டிருக்கிறேன். பால் பொங்கிருச்சு. அவ்வளோ பால் ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமா டீ கசாயம் தனியாக டிகாசன் வச்சுக்கலாம். இப்போ கடுகு பொடிஞ்சிருச்சு. அடுப்பை சிம் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு அக்கா கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது தாளிசத்தை எடுத்து சட்னியில் கொட்டிக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம சட்னி ரெடி பண்ணிட்டோம்னா பஜ்ஜி சுட 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 அப்படியே கொடுத்துட்டே இருக்கலாம், சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் நம்ம பால் காய்ச்சிட்டேன், டீ டிகாசன் போட்டு டீயை ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்படியே இருக்கட்டும். பஜ்ஜி பண்ண ஆரம்பிப்போம். இன்றைக்கி பஜ்ஜி செய்ய அக்கா மீடியம் சைஸு ஒரு வாழைக்காய் தான் எடுத்துருக்கிறேன். இதை பாதியை கட் பண்ணிவிட்டு அப்புறமா அக்கா அதிலேருந்து பீஸ் பீஸாக கட் பண்ணி வைப்பேன். அவ்வளோதான். பஜ்ஜிக்கு வாழைக்காய் ரெடி ஆகிடுச்சு. ஒரு வாழைக்காய் தான் அக்கா கட் பண்ணியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்தளவு திக்னஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிப்போம். வாழைக்காய் கூடவே கொஞ்சம் கேப்சிகம் இருந்துச்சு, அதையும் அக்கா கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே பஜ்ஜி போடலாம். இது அப்படியே இருக்கட்டும். இது 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். 2 கப்பு கடலை மாவுப்பா. இது ஒரே 1 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர். இது 1/2 ஸ்பூனு தனி மிளகாத்தூள். இப்போ 2 சிட்டிகை ஆப்ப சோடா மாவு. 1 சிட்டிகை போடுங்க. போடாமலும் நம்ம செய்யலாம். போடாமல் செஞ்சால் கொஞ்சம் மொறுமொறுன்னு ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அதுக்கு தான் போடுறோம். இந்த கார்ன்ஃப்ளவர் போட்டாலே மொறுமொறுன்னு வந்துடும். நீங்கள் வந்து ஆப்ப சோடாமல் அவாய்ட் பண்ணிக்கலாம். இது வந்து சால்ட்டு ஒரு சின்ன ஸ்பூனுக்கு முழு ஸ்பூன் போட்டிருக்கிறேன். அக்கா அப்புறமா அது எந்த ஸ்பூன்னு காமிக்குது. அக்கா வீட்டில் சால்ட்டு இந்த ஸ்பூன் தான் போட்டிருப்பேன். இதுக்கு தான் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் இப்போ சால்ட்டு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வாட்டர் ஊற்றி கொஞ்சம் கெட்டியாக பஜ்ஜி மாவு பார்த்துக்கு நம்ம பசஞ்சிக்கலாம். லீவ் விட்டாச்சு. இந்த ஈவினிங்கு இன்றைக்கி வந்து சத்தான எந்த டிஷ்ஷும் இல்லைன்னா ஒவ்வொரு சுண்டலாக அவிச்சு கொடுத்துட்டேன். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சுண்டல். இன்றைக்கி வந்து பஜ்ஜி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அக்கா பஜ்ஜி பண்ணியிருக்கிறேன். இப்போது வாட்டர் திட்டமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கரைச்சிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கரைக்கணும். அக்கா கரைச்சிட்டு காமிக்கிறேன். இட்லி மாவு எப்படி இருக்கும் அந்த பதம் கரைச்சாலே நம்ம பஜ்ஜி முக்கி போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஊற்றணும். இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. தெரியுதாப்பா? அதோ இந்த பதத்துக்கு கரைச்சி வச்சுக்கோங்க. இதுதான் பஜ்ஜி மாவு பதம். இட்லி மாவு பதம் தான் வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து இப்போ அக்கா 2 கப்புன்னு சொன்னேன். அது வந்து 150 கடலை மாவு, 150 கிராம், 1 ஸ்பூனு நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுருக்குறோம். இப்போ நம்ம வந்து அடுப்பில் அக்கா ஆயில் காய வச்சுட்டேன். இப்போ பஜ்ஜி முக்கி போடும். எண்ணெயை காய வச்சு சிம்மில் வச்சுட்டே தான் அக்கா மாவெல்லாம் பசஞ்சிட்டு இருந்தேன். அதனால் எண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பஜ்ஜி நல்லா அந்த வாழைக்காய் நல்லா பச்சி நல்லா மாவு வாழைக்காயில் நல்லா மாவு ஓட்டணும். அந்த மாதிரி போட்டுறணும். நல்லாவே பிரட்டி எடுத்துருங்க. மாவு நல்லா அந்த மேலே கோட்டிங் நல்லா பிடிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு நல்லா டேஸ்டியான பஜ்ஜி கிடைக்கும். அப்படியே கேப்சிகத்தையும் 1, 2 அப்படி முக்கி போட்டுக்கலாம். அக்கா இன்னும் ஒரு 2 முக்கி போட்டுட்டு காமிக்கிறேன். இப்போது 2 கேப்சிகம் போட்டிருக்கேன், 2 வாழைக்காய் பஜ்ஜி போட்டிருக்கேன். அப்படி பரட்டி விட்டுக்கலாம். நான் ஆயில் ரொம்ப காஞ்சிருச்சுப்பா, அதனால் சிம்மில் தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் ஆயில் அப்போ தான் ஊற்றி காய வச்சிங்கன்னா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பஜ்ஜி போடலாம். இப்போ சின்ன வடை சட்டி ஏன் எடுத்துருக்கேன்னா டெய்லி நம்ம ஆயில் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஆயில் ஊற்றினோம்னா அது வேஸ்ட்டாக ஓரமாகவே இருக்குது. அப்புறம் ரொம்ப ஒரு 2 டேஸ் 3 டேஸ்க்கு அப்புறம் அந்த ஆயில் கொஞ்சம் அப்படியே திக்னஸ் கொடுக்குது. இப்போ வர ஆயிலெலாம் மெழுகு மாதிரி இருக்குப்பா. அதனால் அக்கா நம்ம எவ்வளோ செய்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் லேட்டாகும், நின்று போட்டு எடுக்கணும். ஃபேமிலிக்கு நம்ம எல்லாேருக்கும் ஒரு 5 ஷிஃப்ட்டு 4 அவ்வளோதான். அக்கா 2 ஷிஃப்ட்டு போட்டு எடுத்துகிட்டேன். சூடாக இருக்குது பஜ்ஜி. இது வந்து தொடக்கூட முடியலப்பா. இது வந்து கேப்சிகம் குடமிளகா பஜ்ஜி. இது வந்து வாழைக்காய் பஜ்ஜி. மொறு நல்லா ஃபஃபியாக புசு புசுன்னு சாஃப்டாக நல்ல மொறுன்னு இருக்கும்.
புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். நீங்கள் அது அந்த நம்ம சோடா மாவு போடணும்னா போடுங்க, அப்படி இல்லைனா வேணாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் போடுறதுனால நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பஜ்ஜி. இதே மாதிரி இந்த மெத்தடில் அக்காட்ட செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். கொஞ்சமாக நம்ம சட்னி ஏற்கனவே தாளித்து வச்சுட்டோம், அதை ஊற்றுவோம். ஊற்றி அதில் அப்படியே முக்கி சாப்பிட்டா, டீயை பக்கத்தில் வச்சுட்டு இதில் முக்கி முக்கி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஒரு பிளேட்டும் காலி ஆயிரும் இப்போ எங்கள் வீட்டிலலாம். வாங்க நம்ம டீ சாப்பிடுவோம். இதை செஞ்சு பாருங்கள் அக்கா மெத்தடில். இந்த பஜ்ஜி இதிலே கோஸ் போட்டு நம்ம பஜ்ஜி பண்ணலாம், கேப்சிகம் போட்டு பண்ணலாம். இது வாழைக்காய் போட்டிருக்கேன். ஆனியன் பஜ்ஜி பண்ணலாம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனியன் பஜ்ஜி உடம்பு வயிற்றுக்கும் எந்த வித ப்ராப்ளமும் கொடுக்காது, ரொம்ப நல்லது. செஞ்சு பார்த்துட்டு அக்கா கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரதியா காட்டுப்படிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.